கட்சிகளும் அடியோடு அழிக்கப்படும். அவர் தான் ஆட்சிக்கு வருவாரு. அவர் வந்ததுக்கப்புறம் தான் கேரளா கிளம்புவோம் நாங்க. தளபதியோட ஆட்சி தான் ஆளப்போகுது. தளபதி முதலமைச்சர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர். அது எந்த மாற்றமும் இல்லை. நிரந்தர முதலமைச்சர். நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆட்சி அமைக்க போறோம். இந்த நாளுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபியூ மினிட்ஸ்ல நாங்க ஆட்சி அமைக்க போறோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ மக்கள் அதெல்லாம் கிடைக்கும். கேரளாவிலேருந்து வந்து 5 நாள் ஆச்சு. இங்கேயே ஸ்டே பண்ணியிருக்கிறோம். அவருக்கு ஒரு நல்ல செய்தி வந்ததுக்கு அப்புறம் ஊருக்கு கிளம்பலாம்னு இருக்கிறோம். கண்டிப்பா விஜய் ஜெயிச்சிட்டாரு. அவர் தான் ஆட்சிக்கு வருவாரு. அவர் வந்ததுக்கப்புறம் தான் கேரளா கிளம்புவோம் நாங்க. விஜய் வாழ்க, விஜய் அரசுல இருக்கணும், சிஎம் ஆகணும். இளைஞர்களை இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க தளபதி விஜய் வந்து கஷ்டப்பட்டு ஆட்சியில இப்ப கொண்டு வந்திருக்கோம். இனிமே எந்த ஒரு கட்சியுமே வர முடியாது. பிஜேபி என்ன சொல்லுச்சு? பி டீம் யார சொல்லுச்சு? ஆவைக்காவை பார்த்து சொல்லுச்சு. ஆவைக்காவை பி டீம் வந்து அதிமுகவும் எங்க கட்சி கூட எல்லாருமே வந்து இணைஞ்சிருவாங்க. எங்க கட்சி தான் ஆளும். எங்க கட்சி தான் ஆள போகுது. 20 ஆண்டு 30 ஆண்டுகள் கூட இருக்கு. இவ்வளவு நாள் நாங்க வரமாட்டோம். நாங்க வந்து 2 பேரும் ஜாயிண்ட் கிடையாதுன்னு சொல்லி அதிமுக திமுக சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல இன்னைக்கு எந்த முகத்தோட நாங்க திமுக திராவிட கட்சிகள் 2 கைகள் சொல்லி என்ன நிற்கிறாங்க. இப்ப இதுவரைக்கும் ஏமாத்தி மக்களை ஏமாத்தி ஆட்சி பண்ணி இதுவரைக்கும் நம்மளை அடிமைப்படுறது. இப்ப அடிமை நம்மளால படுத்த முடியாது. மக்கள் தெளிவாகிட்டாங்க. மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்ப வந்து அவங்க 2 பேரும் கூட்டணிக்கிறாங்க. எந்த முகத்தோட கூட்டணிக்கிறாங்க? இந்த கூட்டணி சேர்ந்தா மக்கள் என்ன செருப்பால் அடிப்பாங்க. மக்கள் வந்து திமுகவையும் அதிமுகவையும் செருப்பால் அடிப்பாங்கிற தெளிவாப்படுத்துறாங்க. தமிழ்நாடு ஆள போறான் தமிழ்நாட்டை.